My dear students, welcome back to Nurses Profile channel. நம்ம யூடியூப் சேனல் ஹேமா மேம் இன்றைக்கி நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவங்களோட ஆன்மா வந்து நித்திய இளைப்பாற்றி அடையணும், சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாருமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்கள் முறைப்படி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நமக்கு வெப்சைட்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸோட கவுன்சிலிங் ஷெடியூல் அண்ட் ரேங்க் லிஸ்ட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ரவுண்டு 2 கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரவுண்டு 2 கவுன்சிலிங்கோட ஷெடியூல் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ரவுண்டு 2 கவுன்சிலிங்கை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எப்போவுமே பேராமெடிக்கலோட டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் டிப்ளமோ கோர்சஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ரவுண்டு 2 கவுன்சிலிங்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ரவுண்டு 2 கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு என்ன செய்யுங்க அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ பேராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸோட கவுன்சிலிங் ஷெடியூல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா இதில் வந்து சர்வீஸ்மேன் கோட்டா, பிடபிள்யூடி கோட்டா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் லிஸ்ட் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வெப்சைட்டில் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் எல்லாமே 25ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி நமக்கு முடியுது. ரிசல்ட் வந்து 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் 10/9/2025க்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா பிடபிள்யூடி, சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா என்ன செய்வீங்க அப்படின்னா வருவீங்க. உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அடுத்து டிப்ளமோ இன் ஃபார்மசி. ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு அப்ளை பண்ணியிருந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸே 2345 ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ 97.67 ஃபஸ்ட்டு கட் ஆஃப்லேருந்து 39.83 லாஸ்ட்டு கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி முடியுது. ரிசல்ட் வந்து 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அலாட்மெண்ட் ஆர்டரை 29ஆம் தேதி டவுன்லோட் பண்ணி 10/9/2025க்கு முன்னாடி நீங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும். அடுத்து டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, இதுக்குமே அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது 1வது ரேங்க்லேருந்து 480வது ரேங்க் வரைக்கும் 91.43வது கட் ஆஃப்லேருந்து 40வது கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி நமக்கு வந்து முடியுது. ரிசல்ட் 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. 10ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் காலேஜில் சேரணும். அதே மாதிரி தான் அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதாவது டிஎம்எல்டி, இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்ளை பண்ணியிருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்ருக்காங்க. 1வது ரேங்க்லேருந்து 5091வது ரேங்க் வரைக்கும் கட் ஆஃப் வந்து 39.75 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் 25ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி முடியுது. 29ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 10ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு 25ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. 27ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் ஆகுது. ரிசல்ட் 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. 1வது ரேங்க்லேருந்து 287வது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. 35வது கட் ஆஃப் வரைக்கும் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கூப்பிட்ருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், வாட்ஸ்அப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். கூடவே நமக்கான ரேங்க் லிஸ்ட்டும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட்டோட பிடிஎஃப் ஃபைலையுமே நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்குறேன். ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையில் டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசியை பொறுத்தவரையில் நமக்கு மொத்தமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 2345 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. இதே மாதிரி தான் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக்கும் நமக்கு வந்து தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதர் பேராமெடிக்கலில் உள்ள சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்து எல்லாத்தையுமே கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ டிப்ளமோ கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 25ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இந்த கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் தகவல் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ நம்மளோட சேனல் வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.